மோடி அரசினுடைய இந்த தேச விரோத செயல் திட்டங்களுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே தோழமை கட்சிகளோடு இணைந்து நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த போராட்டத்திற்கு வந்துள்ள கூட்டணி கட்சி தலைவர்கள், மரியாதைக்குரிய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் மரியாதைக்குரிய உள்ளிட்ட அத்தனை தோழமை கட்சியைச் சேர்ந்த தலைவர்களுக்கு முதலில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பினுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது இரண்டாவது போராட்டம். இந்த நம்முடைய கூட்டணியின் சார்பாக, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த போராட்டம் இரண்டாவது போராட்டம். கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி இதே போராட்டத்தை நம்முடைய தலைவர்கள் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த போராட்டத்தில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் அந்த போராட்டத்திலே பங்கெடுத்து இதற்கு கண்டன உரையாற்றினார்கள். நேற்றைக்கு கூட நாடாளுமன்றத்திலே இது குறித்து கடுமையாக பேசி அமர்ந்திருக்கிறார்கள். தோழர்களே, 16வது இந்த நிதி கமிஷனில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருப்பதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக இந்த மக்களை புறக்கணித்திருக்கிறார்கள். நாம் நடத்துகின்ற இந்த போராட்டம் வெறுமனே நம்முடைய கூட்டணிக்கான போராட்டம் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான போராட்டம், தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்கான போராட்டம், தமிழ்நாட்டுடைய அடையாளத்துக்கான போராட்டம். ஆனால் மோடி அரசு இதை பற்றி ஒன்றுமே கவலைப்படுவதில்லை. இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக மாற்றுவோம் என்று சொல்லிவிட்டு ராமர் பெயரை அதில் இணைத்திருக்கிறார்கள். ராம்ஜி என்று அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, எல்லா மாநிலங்களிலும் மாநில அரசு 40% ஒதுக்க வேண்டும், 60% ஒன்றிய அரசு. ஆனால் வடகிழக்கு மாநிலங்களே சொல்லக்கூடிய அந்த மாநிலங்களில் மட்டும் 90% மத்திய அரசு கொடுப்பதாக சொல்லியிருக்கிறது. இது முழுக்க முழுக்க இந்த திட்டம் காந்தியின் பெயரில் இருக்கின்ற, மகாத்மா காந்தியினுடைய பெயரில் இயங்கக்கூடிய இந்த திட்டத்தை நீக்குவதுதான், காந்தி பெயரை நீக்குவதுதான் இவருடைய செயல் திட்டமாக இருக்கின்றது. மகாத்மா காந்தியை படுகொலை செய்த கோட்சேவினுடைய வாரிசுகள் இன்றைக்கு இந்த களத்திலே நின்று நமக்கு எதிராக நிற்கிறார்கள். அதே போல ஜல்ஜீவன் மிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜல்ஜீவன் திட்டம் 2019 தொடங்கி 2024 இந்தியா முழுக்க எல்லா வீடுகளுக்கும் நீர் இணைப்பு தர வேண்டும் என்று அவர்கள் நிர்ணயம் செய்தார்கள். ஆனால் எதையும் செய்யவில்லை. ஆனால் இன்றைக்கு கொடுக்கின்ற அந்த பட்ஜெட்டிலே தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. ஜல்ஜீவன் திட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்திலும் நிதி இல்லை, அதற்கும் நிதி ஒழுங்குபடுத்தவில்லை. ஆக இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை புறக்கணிக்கின்ற இந்த சமக்ராஸ் திட்டத்தினுடைய அந்த அடிப்படையிலும் தமிழ்நாட்டுக்கு வழங்கக்கூடிய 3500 கோடி ரூபாய் நிதியும் வழங்கவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒட்டுமொத்தமாக நம்முடைய அடையாளத்தை அளிக்கின்ற வகையிலே, தமிழ் மொழியை அளிக்கின்ற வகையிலே சமஸ்கிருதத்துக்கு நிறைய நிதியை வழங்கி தமிழ் மொழிக்கு மிக மோசமான சொற்பமான நிதியை வழங்குகிறார்கள். இதற்கு எதிரான இந்த போராட்டம் தமிழ்நாட்டுக்கான போராட்டம். இந்த தமிழ்நாட்டுக்கான போராட்டத்தில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திண்டுக்கல்லில் நடைபெற்ற போராட்டத்திலே தெரிவித்தார்கள், இங்கே நடக்கின்ற 2026 ஆண்டு நடக்கின்ற இந்த தேர்தல் யுத்தம் என்பது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான யுத்தம் என்று அறிவித்தார்கள். இப்பொழுதுதான் அந்த தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான யுத்தத்தை நாம் தொடங்கி இருக்கின்றோம். இன்றைக்கு எத்தனை கட்சிகள் வந்தாலும் சரி, எத்தனை பேர் வந்து நின்றாலும் சரி, இது மக்களுக்கான போராட்டமாக இன்றைக்கு நம்முடைய தோழமை கட்சிகள் இதை நாம் நடத்தி கொண்டு இருக்கின்றோம். மற்ற கட்சிகள் எல்லாரும் வாய்மூடி இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது குறித்து எந்த வாய் திறக்கவில்லை. ஆனால் மாறாக பாஜகவுக்கு அவர் எடுபடி எடப்பாடியாக அவர் மாறியிருக்கிறார்கள். அதே போல மற்றவர்கள், நம்முடைய விஜய் நம்முடைய முதல்வரை பார்த்து இந்த திட்டங்கள் குறித்து அல்ல நாம் இப்பொழுது போராடி கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய முதலமைச்சரை பார்த்து முதல்வர் சிஎம் அங்கிள் என்று சொல்கிறார், அல்லது ஸ்டாலின் அங்கிள் என்று சொல்கிறார். நான் கேட்கின்றேன், இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்கிறோம், நீங்கள் உண்மையிலே தைரியம் இருந்தால், துணிச்சல் இருந்தால், இவ்வளவு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வழங்கவில்லை, மோடி அங்கிள் என்று சொல்லி பாருங்கள். உங்களால் சொல்ல முடியாது, உங்களுக்கு துணிச்சல் இல்லை. இன்னொருவர் இருக்கிறார், கையை தூக்கி பேசுவார், வாயில பார்ப்பன கடப்பாறையை சொருகி இருக்கிறார்கள், அவரும் பேச முடியாது. இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக, தமிழ்நாட்டுடைய அடையாளத்துக்காக இன்றைக்கு நாம் பேசக்கூடிய ஒரே கட்சி, ஒரே கூட்டணி இயக்கம் என்பது நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இந்த இயக்கம் தான். இந்த இயக்கம் வெல்லும், தமிழ்நாடு வெல்லும். இந்த போராட்டம் என்பது காந்தியினுடைய பேரன்களுக்கும் கோட்சேவினுடைய பேரன்களுக்கும் நடக்கின்ற யுத்தம்.
சாவர்கருடைய பேரன்களுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு அவருடைய பேரன்களுக்கும் நடக்கின்ற யுத்தம். இந்த யுத்தத்தில் நாம் வெல்வோம். 26 என்பது மீண்டும் திராவிட மாடல் அரசு தொடரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.